ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு vlog தாங்க. சென்னிமலை முருகன் கோவில் வந்து நாங்கள் போயிருந்தோம். அதுதான் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க இந்த சென்னிமலை முருகன் கோவில். அதுதான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரோடு வழியாகவும் நம்ம போகலாம், ட்ராவல் பண்ணிக்கலாம். நம்ம வந்து படியிலையும் போய்க்கலாம். ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா 1320 ஸ்டெப்ஸுங்க. சரி, நம்ம அம்மா அப்பா வந்து பார்த்திங்கன்னா காரில் மேலே போயிட்டாங்க. நானும் என் சிஸ்டர் ஃபேமிலி பார்த்திங்கன்னா குட்டீஸை கூட்டிகிட்டு அப்படியே ஸ்டெப்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்டெப்ஸ் போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம், ஏர்லி மார்னிங் இந்த மாதிரி போயிட்டோம்னா கொஞ்சம் வெயில் இல்லாமல் இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும் போகிறக்கு நமக்குமே. நாங்கள் அங்கங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து 10 மினிட்ஸ் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் அப்படியே நாங்கள் போனோம். ஏன்னா 1320 இல்லைங்க ஸ்டெப்பு. சரி, என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் டயர்ட் ஆகும் இல்லைங்க, அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் போனோம். இப்போ தான் 200 வந்திருக்கோம். நான் அங்கங்கே வந்து என்ன ஸ்டெப்பில் நம்ம போயிட்டுருக்கோங்கிறத நான் காட்டுவேன், பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சென்னிமலை அப்படின்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா ஃபேமஸ் பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டு தாங்க ஃபேமஸ் சொல்லுவாங்க, சென்னிமலை பெட்ஷீட்டுன்னு. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்க, திருநெல்வேலி அல்வா, மதுரை மல்லி இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்க, அந்த மாதிரி இந்த சென்னிமலை அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டு, சென்னிமலை பெட்ஷீட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சென்னிமலை இந்த முருகன் கோவில் பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே என்ன பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி கவசம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் அரங்கேற்றம் பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது கந்த சஷ்டி கவசம் வந்து இதனால் இங்கே தான் நமக்கு கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 1984 ரெட்டை மாட்டு வண்டி பார்த்திங்கன்னா மாட்டு வண்டி இந்த ஸ்டெப் வழியாகவே வந்துட்டு புனித நீர் கொண்டுட்டு முருகருக்கு போனதாக ஒரு இது இருக்குது. அந்த 1984 மாட்டு வண்டி வந்து ஸ்டெப்பில் போகும்போது எங்கள் அம்மா அப்பா வந்து கூடவே போனதாக சொன்னாங்களா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து அனுபவங்களை சொல்லியிருந்தாங்க. சரி, அதனால் நான் இதை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஆனால் இப்போவும் பார்த்திங்கன்னா ஒரு மாடு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே முருகருக்கு வந்து பூஜைக்கு வந்து புனித நீர் வந்து பூஜைக்கு கொண்டுட்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா தை அமாவாசைங்க. அதனால் இது மார்னிங்கே வந்து மாடு வந்துட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு அதுக்கு பார்க்குறக்கு லக் இல்லை, எங்களால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கனகாம்பரங்க. அந்த 80ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் கனகாம்பரம் இருக்குல்லங்க, அந்த பூவுங்க. இது பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் இந்த லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதை. அப்புறம் அந்த பூவை பார்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நாங்கள் கண்டினியூ பண்ணிட்டோம், நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போது அந்த மாடு வண்டி சொன்னலங்க 1984 அது பார்த்திங்கன்னா அந்த 45 மினிட்ஸ்லேயே அந்த மாட்டு வண்டி வந்து மேலே போனதாக சொல்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம் அப்படிங்கிறது தான் நம்ம நினைக்கணும். இப்போவும் ஆனால் அந்த மாடு வந்து டெய்லி ஒரு மாடு போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. இது ஒரு எங்களுக்கு கேட்குறக்கு வந்து ரொம்ப ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு, ஒரு அதிசயமான ஒரு விஷயந்தான். பாருங்கள், ஒரு மங்கி வந்து மேலே உட்காந்துட்டு அந்த தளவில் எட்ஜில் பார்த்திங்கன்னா குதிச்சிட்ருக்கு. எங்களுக்கு அது பார்க்குறக்கு எப்படா இது விழுந்துருமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்களா. சரி, அதனால் அதை ஒரு கிளிக் பார்க்கலான்னு சொல்லி அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதை ஒரு வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். மறுபடியும் ஏற ஆரம்பித்தாச்சு. வேல் பாருங்கள் லைட்டாக தெரியுது, கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பக்கம் ரீச் ஆகிட்டோம். வாங்க போகலாம். பாருங்கள், வேல் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம்தாங்க, இனி வந்தாச்சு ஓரளவுக்கு. 1000 படி வந்திருப்போம்னு நினைக்கிறேன். 1140ங்க வந்துருச்சு. இன்னும் ஒரு 200 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது, நம்ம பக்கம் ரீச் ஆயிடலாம். அப்புறம் முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா அமிர்தவல்லி, சுந்தரவல்லின்னு சொல்லிட்டு 2 அம்பாள் கோவில் இருக்குதுங்க. அதாவது அந்த சென்னிமலை முருகன் டெம்பிளுக்கு அதுக்கப்புறம் மேலே ஒரு 100 படி ஏறி போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அங்கே நாங்கள் போனோம். அங்கே போகும்போது இருட்டிருச்சுங்க, அங்கே வீடியோஸ் எங்களால் எடுக்க முடியல. அந்த அம்பாள் சன்னிதானத்துக்கு அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா சித்தர் குகை இருந்ததுங்க. அங்கேயும் சூப்பராக நாங்கள் ஒரு தரிசனம் பார்த்தோம். அமிர்தவல்லி, சுந்தரவல்லி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தெய்வ யானை வள்ளி வந்து இங்கே வந்து தவம் இருந்து முருகரை வந்து கல்யாணம் பண்ணது அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி சொன்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கோயில் ரீச் ஆயிடுச்சுங்க, நம்ம வந்துட்டோம், மேலேயே வந்துட்டோம். பாருங்கள், கோயில் வந்தாச்சு. கோயில் வந்து கோபுர தரிசனம். இங்கே வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போனோம். உள்ளே போனோன்னா கரெக்டாக தங்கத்தேர் வந்ததுங்க. சூப்பரான ஒரு தரிசனம் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போய் சாமி தரிசனம் பார்த்தோம். மேலே சித்தர் சிலை இருக்குதுன்னு சொன்னேன்லங்க, இதுக்கு மேலே தான் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டோர் இருக்கும், இந்த தங்கத்தேர் வர்ற இடத்துல. அதில் வந்து
பின்னாக்கு சித்தர் குகைன்னு இருக்குங்க. அந்த சித்தர் வந்து அங்கே தான் வந்து ஜீவ சமாதியானது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருந்துட்டு ஒரு ஸ்டில் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். சரி படியிலேயே இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நாங்கள் போன ஃபேமிலி மெம்பர்ஸ். என் சிஸ்டர் ஃபேமிலி, அம்மா அப்பா ஒரு 10 மெம்பர்ஸ் பக்கம் போயிருந்தோம். இப்போ நாங்கள் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ சூப்பராக இருந்துச்சு, இறங்குறதுக்கு நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. சூப்பராக இருந்துச்சு. இப்போ அந்த சித்தர் சொன்னேன்லங்க, அங்கே சித்தர் வந்து மேலே தான் அங்கே தான் ஜீவசமாதி ஆனதுன்னு சொன்னாங்க. அங்கே வந்து சித்தரோட ஃபோட்டோ வச்சு தான் பூஜை நடந்துச்சு. அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு வந்தோம். ரொம்ப இருட்டாக இருந்துச்சுங்க. அதனால் அங்கே வீடியோஸ் நான் வந்து அதிகமாக எடுக்க முடியல என்னால். ஏன்னா அங்கே உள்ளே எல்லாம் பார்த்திங்கன்னா வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் அலோவும் பண்ணலை. அப்புறம் வெளியில் மட்டும் முன்னாடி நின்று எடுத்துகிட்டு அதுக்கு அந்த குகைக்கு எல்லாம் மேலே போகிறதுக்கு ஸ்டெப் இருக்குதுன்னு சொன்னேன்லங்க, அதுக்கு வந்து டைமிங்கிங்க. இந்த டைமிங் போனால் தான் நம்ம போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு மேலே லேட் ஆகிடுச்சுன்னா அலௌடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.